ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் அனுலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க பொங்கல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் இங்கே 1 கப் பச்சரிசி, 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். குக்கர் எடுத்து இப்போது பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். 6 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வச்சுடுங்க. பொங்கல் நல்லா வேகட்டும். பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகுனதும் ஜீரகம், குறுமிளகு, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய குக்கரில் இருக்கிற பொங்கலும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை பொங்கலில் சேர்த்துடலாம். ஃபைனலாக நம்மளுடைய டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்பொங்கல் கூட சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அன்லாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.